எப்படி நான் உன்னை மடிக்க வந்தவர் தான் யார்? அப்படியா? ஆமா. உன்னை விழுவதாக வித்தியாசம் இல்லை. அட்டிலாமல் பார்க்கலாம் பார்க்கலாம். அடிக்குறேன் என்று வீணாய் நீ ஆண்மைகள் மிகவும் கூறி மணிக்குழாய் கற்றவித்தை பதினாலில் வளைத்தேன் மணிக்குள்ளே தலையங்கையும் நொறுக்கி ஏற்றிதறி ஓட அமோகமாக ஊட்டினேன் வாழ்ந்தானே. நீ கேட்காமல் என்னோடு அகந்தையாக அவராடினார். உனக்கு சலித்து விடுவோம் அல்ல. ஆடா பார்க்கவா ஒவ்வொரு மூச்சும் நீராக காற்றாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணமாக ஒரு பணமாக்கி ஆக்கி உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. பதில் சொல்லி படி. கைலாயத்தில் இருந்து நான் இங்கு எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? ஆட்டை கொல்ல வந்தேன். அமர்ந்து எதற்காக வந்திருக்கின்றேன் போலுள்ள வதைக்க வேண்டிய என்னுடைய தீரம் அறியாமல் பேசிக் பார்க்கலாம் பார்க்கலாம். ஆமா ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம். நான் விட்டு தர உன்னை என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது பார்த்தாயா?
என்னுடைய தீரம் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் கட நேரத்தில் நான் என்ன செய்ய? அப்படியா? அப்படியே பார்த்துவிடும். அடே கங்கே, அடி கண்டே உலகெல்லாம் தாரிய நரியவேதான் கண்டஞ்சி பேசும் வெள்ளந்தலை அறிய வேண்டி. அடே கங்கா, அது தண்டதம் வரமெல்லாம் தண்டதம் வரமெல்லாம் சக்கரம் கதை வேண்டி துண்டு துண்டுகளாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பக்தியை கண்டறிந்த பதை பதத்திடவே மீறி வெற்றிகள் பெறவே அந்த வெற்றிகள் பெறவே நான் வீரியல் கட்டே அம்மா தாயே, அபயம் 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 அம்மா, அபயம் அம்மா, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா வக்கிலா தாயே போட்டி, அம்மா வக்கிலா, அம்மா வக்கிலா தாயே போட்டி, உலக மாதாவு நீயே, அம்மா வக்கிலா தாயே போட்டி, அம்மா உலக மாதாவு நீயே, உலக மாதாவு நீயே. அம்மா நான் எப்படி பேசேன் அம்மா, அம்மா என்ன நீ வலிக்க அம்மா எப்படி நான் பேசேன் அம்மா, எப்படி நான் பேசேன் அம்மா, அம்மா என்னை நீ வளைக்க வேண்டாம், அம்மா என்னை நீ வளைக்க வேண்டாம். அவனை செப்பிய மறுகுலத்தில் அம்மா செல்வி என்று நான் இருந்தேன், செப்பிய மறுகுலத்தில் செல்வியன் உனை தூசித்தேன். தப்பிதம் தடை பொறுத்து தாயணிக்காரோ ஒவ்வொரு பணமும் வைக்கின்றது. அதனால் தாங்கள் யார், உண்மையில் தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், எதற்காக இந்த சிறுவனை எதிர்க்க வந்தீர்கள் என்ற விவரத்தை கூறி என்னை டாக்டர் இல்ல வேண்டும் தாயே. தங்களோடு நான் அமராட விரும்பவில்லை. அடே சிறுவனே, நான் யார் தெரியுமா? அந்த இலகிய கையிலே வாழ, அந்த இலகிய கையிலே வாழ, அவர் ஈசன் செஞ்ச அந்த ஈசன் செஞ்ச கரையிலாக உள்ள கங்கை நானே, நான் பாமன கல்வியாகி, நான் பாமன கல்வியாகி, இந்த உலகினில் இருக்கும் தெய்வம் உங்களை வசப்படுத்தி, உங்களை வசைப்படுத்தி நான் கலகம் செய்யும் மாயை நான் காட்டுவேனே.
நான் இங்கு எதற்காக வந்தேன் எதற்காக என்றால், வந்தீர்கள்? இந்த பூமியில் அக்கிரமம் அதிகரித்து தர்மத்திற்கு இடமில்லாமல் போய்விட்டது. ஆகையால் என் பதியிடம் வந்து முறையிட்டார்கள். யார் பிரம்மதேவனும் யமனும் என் பதியிடம் வந்து முறையிட்டார்கள். என் பதியோ என்னை பார்த்து நீ பூலோகம் சென்று புத்தரை வதைத்து செத்த பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நான் இங்கு வந்து வந்த இடத்தில் உன்னுடைய மகிமையை காண நான் இவ்வளவு நேரம் விளையாடினேன். ஆனால் உன்னை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தால் நான் கன நேரத்தில் உன்னை கொன்றிருப்பேன். சரிங்க தாய். ஆகையால் என் மகன் என்று உன்னை கவனித்திருக்கின்றேன். இப்போது இங்கு நாம் எல்லோரும் இருந்து இன்னும் யார் வருகின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் நாம் எல்லோரும் இங்கு அமர்ந்து இருக்கலாமா? அப்படியே ஆகட்டும் தாய். நல்லதாக வாக்கு சரிதான்.